सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம் அருமையான கிரந்தம். அந்த பாகவதத்தில் சொல்கிறபடி தன் வாழ்க்கையை ஒருத்தர் நடத்தினான்னா வாழ்க்கையில் அவனுக்கு கவலையே கிடையாது, சந்தோஷமாக இருக்கலாம். பாகவதத்தினுடைய நோக்கமே நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம்பரம். இதான் நோக்கம் இல்லையா? எப்பவுமே கடைசியில் பார்த்தா ஒரு புஸ்தகம் படிக்கும்போது அதனுடைய கடைசியில் பார்த்தா அந்த புஸ்தகத்தினுடைய சாரம் என்னென்னு கடைசியில் பார்த்தா தெரிஞ்சிடும், கடைசியில் சொல்லிவிடுவாங்க இல்லையா? அதனால் நம்ம கடைசியில் பார்த்தா அந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. நாம சங்கீர்த்தனம் தான் நோக்கமாக கொண்டது பாகவதம். அப்போ நாம சொல்லணும். அப்போ அதுதான் நோக்கமாக இருக்குதுன்னா அதில் உள்ள உபதேசங்களும் அந்த பகவன் நாமத்தை நோக்கியே தான், பகவத் பக்தியை நோக்கியே தான். பக்தியில் சிறந்தது நாம சங்கீர்த்தனம், கதாசிரவணம் நாம சங்கீர்த்தனம். ரெண்டுமே ரெண்டு கண்கள் போல, ரெண்டுமே வேணும். கதை இல்லாமல் நாம பகவானுடைய பெருமைகள் தெரியாமல் நாம சொல்லும்போது அதில் நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் எப்படி நம்ம இன்ட்ரெஸ்டாக நிறைய சொல்ல முடியும்? அதனால் பகவானுடைய பெருமைகள், பகவான் நாமத்துடைய பெருமைகள் தேவைன்னா அப்போ கதை கேட்கணும். பகவான் வேற இல்லை, பகவான் நாம வேற இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவானுடைய கதைகளை கேட்கணும். கதைகளை கேட்கும்போது அப்போ மகாத்மாக்கள்லாம் அந்த நாமத்தை பிடிச்சுண்டு பிரகலாதன், பரிஷித்து, துருவ சுவாமி இவங்களாம் எப்படி பிடிச்சுட்டு கரையாறினாங்க, அஜாமலெல்லாம் எப்படி கரையாறினாங்க அப்படின்னு நாம் சரித்திரத்தை பார்த்தா தான் தெரியும். அதனால் கதாசிரவணம் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். ரிஷபதேவர் அவர் தன்னுடைய 100 பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறார். அவர் 100 பிள்ளை மூத்த பிள்ளை பேர் பரதர்னு பேர், பரத யோகேஸ்வரர். அவர் ஜடபரதன் சொல்லுவாங்க. அந்த பரதனுடைய பேரால் தான் இந்த தேசத்துக்கு பாரத தேசம் என்ற பெயர் ஏற்பட்டது. அவருடைய அப்பா தான் ரிஷபதேவர். ரிஷபதேவர் தான் சாக்ஷாத் பகவான். அந்த பகவான் தான் தன் 100 பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறார். பாகவதத்தில் இந்த உபதேசம் ரொம்ப பிரசித்தமானது, ரொம்ப 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 பிரசித்தமானது. இந்த உபதேசத்தை மட்டும் ஒருத்தர் நல்லா திருப்பி நம்ம பாகவதம் பூரா படிக்க வேணாம். ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதையே நம்ம திருப்பி அனுசந்தானம் பண்ணாவே நம்ம மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும், நம்ம மைண்டு பியூரிஃபை ஆகிடும், சுத்தமாகிடும். தன் பிள்ளைகளுக்கு ரிஷபதேவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ரிஷப உவாச்ச பஞ்சம அத்தியாய, 5வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயம், 5வது ஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் படிக்கலாம். அத பஞ்சமோத்தியாய. ரிஷப உவாச்ச நாயம் தேகோ தேக பாஜாம் டு லோகே கஷ்டான் காமான் ந அர்ஹதே விட்புஜாம் ஏ தமோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத்யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். அதாவது நாயம் தேகோ தேக பாஜாம் டு லோகே கஷ்டான் காமான் ந அர்ஹதே விட்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத்யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம்.
இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சொல்கிறதுனா, நாயம் தேகோ தேகபாஜாம் லோகே கஷ்டான் காமன் அர்ஹதே விட்புஜாமியே. வேலைக்கு சாப்பிட்டு சுகமாக தூங்கிக்கிட்டு சோம்பேறித்தனமாக பொழுது போக்குறதுக்காக பகவான் நமக்கு இந்த தேகத்தை கொடுக்கலையாம். கடினமாக உழைச்சி கஷ்டப்பட்டு கஷ்டான் காமான்னா அர்ஹதே விட்புஜாம். அதாவது கடினமாக உழைச்சி பணத்தை சேர்த்து நம்ம ஆசைப்பட்ட ருச்சியான உணவுகளை சாப்பிட்றதுக்கும் புலன் இன்பங்களை அனுபவிப்பதற்காக மட்டும் இந்த உடலை வருத்தி இந்த புலன் இன்பங்களுக்கு சுவைப்பதற்காக மட்டும் இந்த மனித உடல் கொடுக்கப்படலையாம். அப்போ எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். தபோ திவ்யம், தெய்வீகமான தபஸை மேற்கொள்ளும் போது மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமான ஆத்மா பிரகாசிக்கும். அந்த ஆத்மான்றது வேற இல்லை, கிருஷ்ணஸ்வரூபம். கிருஷ்ணன் தான் பரமாத்மா, பகவான் நமக்குள்ள பிரகாசிக்கணும். அப்படி தபோ திவ்யம் புத்திரகா ஏன்னு, அதுதான் சத்துவம் சுத்தியத்து, மனசு சுத்தமாக்கக்கூடியது. தபஸுனால்தான் மனசு சுத்தமாக்க முடியும். அப்போ என்னன்னா, மனசு சுத்தமாக என்னன்னா, பிரம்ம சௌக்கியம் து அனந்தம், எல்லையற்ற பிரம்ம சௌக்கியம் நமக்குள்ள உண்டாகும். இதான் இதனுடைய அர்த்தம். அப்போ முதல் தவிர்க்க வேண்டியது என்னன்னா, வேலைக்கு சாப்பிட்றது, தூங்குறது, உடல் தேவைகளுக்காக கடினமாக உழைக்கிறது, புலன் இன்பங்களை அனுபவிக்கிறது, இது மட்டும் நோக்கமாக கொண்டு மனுஷன் வாழக்கூடாது. நல்லா சொத்து சுகங்களை சேர்த்துக்கிறது, இதெல்லாம் புலன் இன்பங்கள் தான். பணம் சேர்க்கறது, சொத்து சுகங்களை சேர்க்கறது, எல்லாரும் குடும்பத்தை திருப்திப்படுத்து, குடும்ப ரமந்தை, குடும்பத்தில் ரமிக்கிறது, புலன் இன்பங்களை சௌக்கியங்களுக்கு தேடி ஓடுறது, கடினமாக கஷ்டப்படுறது, அதனால் மனசு உளைச்சல் கஷ்டம் எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு ஆனாலும் எப்படியாவது இந்த புலன் இன்பங்களை அனுபவிச்சிடணும். குடும்பத்தில் சந்தோஷமாக, குடும்ப சந்தோஷம், அதாவது இல்லற சௌக்கியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுக்கு வேண்டி பகவான் இந்த உடலை கொடுக்கலையாம், மனுஷ உடலை கொடுக்கலையாம். நாயும் தேகபாஜம் இன்ட்ரூலோகேன்னா மனுஷ உலகத்தில் இந்த மனுஷ பிறவி எடுத்தது அதுக்காக கிடையாது. ஜென்மா கரையேற்றி கொள்வதற்காக இன்ட்ரூலோகே, மனுஷ உலகத்தில் கஷ்டான் காமான் நான் அற்புதே விட்புஜாமியே. ஏன்னா நீ அனுபவிக்கிற புலன் இன்பங்கள் ஒரு நாய் கூட அனுபவிக்குது. அதுவும் வேலைக்கு சாப்பிட்றது, தூங்குறது, கலவி இன்பத்தை அனுபவிக்கிறது, பிள்ளை குட்டிகளை பெற்றுக்குது, அதுவும் தன்னை பார்த்து கொள்வது, அதுதான் நாமளும் செய்கிறோம். அப்போ அந்த மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? விட்புஜாமியே, மலத்தை தின்னக்கூடிய பன்றிகள் கூட அது மாதிரி உழல்கிறது, பௌதிகமான சுகங்களை தேடி ஓடுகிறது. அவைகளும் நாமெல்லாம் ஒரு பிரசவத்துக்கு ஒரு குழந்தை தானே பிறகுது. பன்றிகள்லாம் ஒரு பிரசவத்துக்கு 10 குட்டி போடுது, 10-12 குட்டிலாம் மேலே அதிகமாக போடும். அதனால் அது பெரிய குடும்பஸ்தன் அந்த பன்றியானது. அதுக்கு தான் சாப்பிடுது, தூங்குது, எல்லாமே பண்ணுறது, இல்லற சௌக்கியத்தை அனுபவிக்குது, தாம்பத்திய சௌக்கியத்தை அனுபவிக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது மிருக ஜென்மத்திலோடு கிடைச்சிடும். ஆனால் மிருக ஜென்மத்திலையும் கிடைக்காத ஒரு சுகம் இருக்குது மனுஷ ஜென்மத்திலையும். அதே தான் மனுஷ ஜென்மத்திலையும் எதிர்பார்க்குறான் ஒரு மனுஷன். இந்த இல்லற சௌக்கியங்களை அனுபவிக்கணும், நல்லா சாப்பிடணும், தூங்கணும், அதே சமயத்தில் புலன் இன்பங்களை அனுபவிக்கணும், குழந்தை குட்டிகளை பெற்றுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பன்றிகளுக்கு தானே அனுபவிக்குது. அப்போ நீ மனுஷனாக பிறக்க வேண்டிய அவசியமே இல்லையே. மனுஷனாக பிறந்தா அந்த மிருக சௌக்கியத்தை தவிர அதையே திருப்பி தேடி ஓடுறோம். அதே மிருக சௌக்கியங்களுக்கே நம்ம பலியாகிறோம். அந்த மிருக சௌக்கியங்களுக்கு தான் நம்ம பலியாகிறோம். அதுக்கு வேண்டி தான் படிப்பு நல்லா பட்டம் வாங்குறது, பட்டம் வாங்குறது, வேலைக்கு போகிறது, உத்தியோகம், எல்லாம் எதுக்கு தான்? அந்த மிருக சௌக்கியங்களுக்காக தான். அப்போ மனுஷனாக பிறந்து மிருகமாக வாழறதுக்கு எதுக்காக பகவான் மனுஷ பிறகு எடுத்து கொடுத்தான்? அதுக்கு நாயம் அயம் கண்டிப்பாக அதுக்காக கொடுக்கல மனுஷ உடல் ஆனது. அப்போ எதுக்காக கொடுத்தான்னா நாமா சொல்கிறதுக்காக தான். நாமா சொல்ல தபஸ் கூடும். அதுதான் சேதோ தர்ப்பணம் ஆர்ஜனம் பவமகா தாவாக்னி நிர்வாபனம். மனசில் சுத்தமாக்குறது எதுனா சத்துவம் சுத்தியத்து யஸ்மாத் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்குது. சத்துவம் சுத்தியதுன்னா மனசை சுத்தமாக்கக்கூடியது தபஸ் தான். தபோ திவ்யம், தெய்வீகமான தபஸ். தெய்வீகமான தபஸ்ன்றது என்னென்னா, கிருதயுகத்தில் தவம் தான் தர்மமாக இருந்தது. திரேதாயுகத்தில் யாகங்கள் தர்மமாக இருந்தது.
துவாபர யுகத்தில் வந்து அர்ச்சா விக்கிரகம் ஆராதனை பண்ணுறது, பூஜைகள் புனஸ்காரம் தான் தர்மமாக இருந்தது. கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் தான் தர்மமாக சொல்லப்படுகிறது. அப்போது அங்கே தபோ திவ்யம்னா அந்த தபஸ் எதெல்லாம் நாம தபஸ் தான். இப்போ இந்த கலியுகத்தில் நாம் செய்ய வேண்டியதுன்னா நாமத்தை சொல்கிறது தான் மனசை சுத்தமாக்கக்கூடியது. இதை தவிர காமலோப ஹதா முகு இன்ன சாமியதின்னு சொல்கிற நாரதர். காமத்தினால குரோதத்தினால கெடுக்கப்பட்ட இந்த மனசானது வேறு எதனாலும் சுத்தமாகாது, பக்தியினால் தான் சுத்தமாகும். அப்போது எதனால்னா பகவான் நாமத்தினால்தான் மனசு சுத்தமாகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மலத்தை தின்னக்கூடிய பன்றிகள் போல இந்த இல்லற சௌக்கியங்களில் உழலாமல், அவைகள் பன்றிகள் கூட அனுபவிக்குதுன்னா அதே சௌக்கியத்தை மனுஷனாக பிறந்து அதுக்கு வேண்டிய மறுபடியும் உழைக்கிறான், அதுக்கு வேண்டிய அதுவும் கஷ்டப்படுது. 4 இடத்துல கஷ்டப்பட்டு எங்கேயோ எதையோ சாப்பிட்டு எத்தை தின்று அத்தை தின்று அங்கே வாழும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுதான் அங்கங்கே சாப்பிட்டு அங்கங்கே வாழுது இல்லையா. மிருகங்கள், பறவைகள், பட்சிகள் எல்லாமே இறை தேடி அதுவும் கஷ்டப்படுது. ஒரு கஷ்டப்படுறோன்னு சொல்றியே, ஒரு வண்ணாம் துணி மூட்டை போடுறானே அந்த கழுதை கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படும். ஒரு எருது பொதிவண்டு எடுக்குது எருது, அது மாதிரி நம்மளால் கஷ்டப்பட முடியுமா? அப்போ நம்ம தான் உழைக்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, குதிரை உழைக்குது, எருது உழைக்குது, யானை உழைக்குது, கேமல் ஒட்டகம் உழைக்கிறது இல்லையா. அவங்கவுங்களுக்கு அந்த எஜமானனுக்கு உழைச்சி தான் கொடுக்குது. அது மாதிரி தான் இந்த குடும்பத்துக்காக மனுஷனும் உழைக்கிறான், ஓடி ஓடி உழைக்கிறான். என்னத்தை கண்டான் அப்படின்னா ஒரு பலனும் காணல, துன்பத்தை தான் அதிகமாக சேர்த்துக்கிட்டான். இவன் வீசின வலையில் இவனே மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி எப்படி மீன் இறைக்கு ஆசைப்பட்டு அதனுடைய கொக்கியில் மாட்டிக்கிட்டு அது இறையாயிடுதோ, அது மாதிரி நம்ம நாக்கு ருச்சி அடக்க முடியாமல் இந்த புல இன்பங்களுக்கு அடிமையாகி நாம் யமனுக்கு இறையாக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம என்னென்னா தெய்வீகமான தபஸ் எதுனா ஒன்று மிருகங்களால் செய்ய முடியாது, நாம சொல்ல முடியாது. அதால் நாமத்துடைய மகிமையும் அதுக்கு தெரியாது. திவ்யமான தெய்வீக நிலைக்கு அது உயர்ந்தது கிடையாது. ஆனால் மனுஷன் தெய்வீக நிலைக்கு உயர முடியுமே, தபோ திவ்யம், அந்த திவ்யமான நிலைக்கு மனுஷனால் உயர முடியுமே. அப்போ அதுக்கு வேண்டி தான் நாம் உழைக்கணுமே தவிர எல்லாரும் பிராமணர்களோ எல்லாருமே சத்திரியனோ எல்லாருமே பார்த்தா எல்லாம் இந்த புலனின்பத்துக்காக தான் உழைக்கிறோம், இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆமாம், அன்னன்னைக்கு சாப்பாடு வேணும், எல்லாம் பண்ணணும், அப்படிலாம் சொல்ல முடியாது. அத்தியாவசிய தேவைக்கு பகவான் நல்லாவே கொடுத்துருக்கான். எங்கே போனாலும் நீ சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆடம்பர தேவைக்காக தான் அதிகமாக சம்பாதிக்கணுமே, வேறு ஒன்றும் இல்லை. அத்தியாவசிய தேவைக்கெல்லாம் எல்லாம் பகவான் கொடுத்துருக்கான். ஆடம்பர தேவைக்காக தான் நம்ம ஆசை அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு வேண்டிய அலைச்சலும் அதிகமாக தான் அலைஞ்சாகணும் அப்படின்னு அலையிறாங்க, அவ்வளோதான், வேறு என்ன. எங்கெங்கேயோ அலையிறோம், ஓடி ஓடி அலையிறோம். நாய்க்கு தான் அலைஞ்சிட்டு எங்கேயோ உணவு சாப்பிட்டு சாகுது, செத்து போயிடுது. அது என்ன ஜென்மா கரையை தீக்குது? பன்றிக்கு தான் உழல்றது, அங்கே இங்கே அலைஞ்சிட்டு அது மரத்தை ஏதோ கண்டதை சாப்பிட்டுட்டு அது எப்படியோ வாழுது இல்லையா. அதே மாதிரி மனுஷனை அலைஞ்சிட்டு செத்து போயிட்டான்னு சொன்னான். அவள்மா எதுக்காக தான் மனுஷ ஜென்மா பகவான் கொடுத்தது? அதுக்கு வேண்டிய மனுஷ ஜென்மா பகவான் கொடுக்கலையாம். நாயம் தேகோ தேக பாஜாம் இன்றுலோக்கின்னு நரலோகம்னா அந்த மனுஷ லோகத்தில் அதுக்கு வேண்டிய உடல் கொடுக்கல. இன்றுலோகே கஷ்டான் காமான் ந அர்ஹதே விட்புஜாம் ஏ, கடினமாக உழைச்சி அந்த காமத்தில் நம்ம காமத்தை அனுபவிப்பதற்காக, இல்லற சௌக்கியங்களை அனுபவிப்பதற்காக, பன்றிகள் போல உழல்வதற்காக இந்த மனுஷ தேகம் கொடுக்கப்படலை. அப்போ எதுக்காகனா தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். மனுஷ என்னன்னா இந்த மனசை சுத்தமாக்கிக்குது. நம்ம பாபங்கள்லாம் சர்வ பாப பிரணாசனம், எல்லா பாபங்களையும் கழுவுவதற்காக, நமக்குள்ள இருக்கிற ஜென்மாந்திர வாசனைகளை எல்லாம் தொடைச்சி எடுப்பதற்காக, என்னது முக்குணங்களாகிய சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் போன்ற அழுக்குகளை தொடைச்சி எடுப்பதற்காக. சுத்தியத்துனா இத்தனை அர்த்தம் இருக்குது. ஜாக்கிரத், சொப்னம், சுஷுப்தி இந்த நிலைகளெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் போன்றவைகளெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக, ஜென்மாந்திர வாசனைகளை, ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மா, பிராரத்த கர்மா போன்ற கர்மா அழுக்குகளை எல்லாம் தொடைச்செடுப்பதற்காகத்தான் நாம் தபஸ் செய்யணுமா. திவ்யமான தபஸ் நாமா சொல்லணுமா, பகவான் நாமா சொல்லணும்.
அப்போ நாம சொன்னால் இந்த நிலைகளெல்லாம் கடக்க முடியும். மாயை என்ற அழுக்கு உன்னை விட்டு போயிடும். தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியேத்து. அந்த மனசானது சுத்தமாகுமா? என்ன சுத்தமாகும்? மனசில் ஜென்மாந்திர வாசனைகள்லாம் நமக்குள்ளே ஏறி போயிருக்கு இல்லையா? எத்தனை மிருகங்களாக பிறந்திருப்போம், எத்தனை பட்சிகளாக பிறந்திருப்போம். பாம்புகளாக பிறந்ததுனால தானே கோபம் வருது. யானையாக பிறந்ததுனால தான் நம்மளுக்கு மதம் பிடிக்கிறது. குரங்குகளாக பிறந்ததுனால தானே காமம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. நாயாக பிறந்ததுனால தானே நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில். அப்போ எல்லாத்தினுடைய சுபாவங்களும் மனுஷனாக பிறந்தாலும் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சுத்தமாகணுமா? சத்துவம் சுத்தியத். அந்த வாசனைகள் அத்தனையும் சுத்தமாகணும். அப்போ தெய்வீக நிலைக்கு உயரணும். அப்போ தெய்வீக நிலைக்கு உயர்த்துக்கணும்னா தபஸ் பண்ணணுமா? தபோ திவ்யம். திவ்யம்னா தெய்வீக நிலை. அப்போ சத்துவம் சுத்தி யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். அப்போ இந்த சௌக்கியத்தெல்லாம் விடுறதுக்கு சுத்தமாகணும்னா, சரி எனக்கு இல்லற சௌக்கியத்தெல்லாம் விட்டுட்டு சொல்கிறியே, பகவன் நாமா சொல்கிறியே, இதுபோல் பௌதிக சௌக்கியங்கள் ஆடம்பர தேவைகள் சரி அதிகமாக கூட சம்பாதிச்சுன்னா ஆடம்பர தேவைகளும் சேர்த்துரும்பா. அப்போ அந்த சௌக்கியத்தெல்லாம் விட்டால் எனக்கு இதை விட பெரிய லாபம் என்ன கிடைக்குன்னா பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். இதுவாது இந்த சௌக்கியங்கள்லாம் எல்லைக்கு உட்பட்டது. இது நோய்களை உண்டு பண்ணக்கூடிய இந்த சௌக்கியங்கள்லாம் மனசில் கவலைகளை உண்டு பண்ணக்கூடியது. பல கஷ்டங்களுக்கு நடுவில் அல்ப சௌக்கியம் தான் இது கிடைக்கும். இது மரத்தை தின்னக்கூடிய பண்டிகள் கூட இதெல்லாம் அனுபவிக்கிறது. நாய்கள் கூட அனுபவிக்கிறது. எல்லாமே மிருகங்கள், மாடு, பன்றி, நாய், பூனை எல்லாமே அனுபவிக்கிறது. ஆனால் மனுஷனாக பிறந்தது அந்த சுகத்துக்காக கிடையாது. அதை விட தெய்வீகமான சௌக்கியத்துக்கு பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். அந்த ஆத்மானந்த சௌக்கியம் இருக்கு பத்தியா? அதுதான் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி சொல்லுவார். இந்த இடத்துல அழகாக சொல்லுவார். ஒரு கூரையிலிருந்து வரக்கூடிய ஒரு கூரை, ஓலைக்கூரை பார்த்துருக்கீங்களா? ஓலைக்கொட்டை. அதில் தென்னங்கீத்து இருக்கு இல்லையா? அந்த தென்னங்கீத்தில் ஓட்டையாக இருக்கும். அதில் சூரிய வெளிச்சம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அந்த கீத்தை நீக்கிட்டோம்னா பளிச்சுன்னு அந்த சூரிய வெளிச்சம் வரும் தெரியுமா? அப்போ எப்படி பளிங்கரமாக நல்ல வெளிச்சம் உண்டாகுமோ அந்த சூரிய வெளிச்சம், அந்த கீத்தை நீக்கிட்டா. அது மாதிரி நம்ம புலன் இன்பங்களால் அனுபவிக்கக்கூடிய அந்த கீத்தில் உள்ள ஓட்டைகளில் வரக்கூடிய வெளிச்சம் போல அற்ப சௌக்கியம். ஆனால் அந்த புலன் இன்பங்களை நீக்கிட்டு நம்ம அந்த கீத்தை நீக்கிட்டா எப்படி சூரிய வெளிச்சம் பளிச்சுன்னு நம்மளுக்கு வெளிச்சம் உண்டாகுமோ அது மாதிரி பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். அந்த பகவான் நாமத்திலேயே ரமிச்சு பகவத் விஷயத்திலேயே ஆனந்தப்பட்டு அப்படியேப்பட்ட சோத்து ருசியில் போகாமல் நான் பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசையில் போய் அதில் ருச்சி உண்டாகாமல் பகவத் நாமத்தில் ருச்சி ஏற்பட பகவத் பக்தர்களோட கூட பகவானுடைய கதைகளை கேட்க பகவானுடைய புகழை பாட அதில் ஒரு ரமிக்கிறது இருக்கு. அது என்ன? அந்த நாம எங்கே கொண்டு போய் விட்டுடுமா? பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். எல்லையற்ற, அதுக்கு அளவே இல்லை, அவ்வளவு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரம்ம சௌக்கியத்தில் கொண்டு போய் விட்டுடுமா இந்த நாமா சொல்கிறது. அதான் தபஸ். கிருத்தயுகத்தில் தபஸ் சொன்னார், கலியுகத்தில் நாமா. அப்போ அதே பலன் எத்பலம், அதுதான். அப்போ அதே பலன் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எங்கன்னா பிரமாணம் இருக்கான்னு கேட்டால் பிரமாணம் இருக்குது. பாகவத மகாத்மியத்தில் பிரமாணம் இருக்குது. எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக் கலு கேசவ கீர்த்தனாத். கலியுகத்தில் கேசவ கீர்த்தனத்தினால தத்பலம் லபதே, அந்த தபஸுடைய பலன் இங்கே கட்சிடுமா. எத்பலம் நாஸ்தி தபசா, இந்த கலியுகத்தில் தபஸ் பண்ணி அந்த தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்துவம் சுத்தியத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து ஆனந்தம்னு ரிஷபதேவ் சொல்கிறாரு. அந்த தபஸ் பலன் இன்னைக்கு தபஸ் பண்ணால் அந்த பலன் கிடைக்காது. ஆனால் அது கிருதயுகத்தில் சொன்ன விஷயம். ஆனால் அந்த தபசனுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த பலன் இன்னைக்கு எப்படி கிடைக்குன்னா கலு கேசவ கீர்த்தனாத்த, கலியுகத்தில் கேசவ கீர்த்தனத்தினால அந்த தபஸ் பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திர பிரமாணமாக சொல்லியிருக்கு. தர்மம் யுகத்துக்கு தர்மம் மாறுபடும். அந்த யுகத்தில் தபசு தர்மமாக இருந்தபோது கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் தான் தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் மறுக்கவே முடியாது. அப்போ என்ன சொல்லியிருக்கு? சரி, இது தபஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே, இது நம்ம இப்போ நாமளே இட்டுக்கட்டு இப்போ நானே கற்பனையாக நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சேர்த்துக்கினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை, பிரமாணம் இருக்குது. பிரமாணத்தோடு சொல்கிறேன். பாகவத மகாத்மியத்தில் நாரதர் சொல்கிறார், எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக் கலோ கேசவ கீர்த்தனாத்து. மனம் ஒருமுகப்பட்டு நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணன்னு சொன்னால் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சி அதே சமயத்தில் உண்மையாக
முக்கரணங்களால் பகவன் நாம சங்கீர்த்தனை நீ பண்ணன்னு சொன்னால் அது சீக்கிரமாக பலன் கொடுக்கும், பிரம்ம சௌக்கியத்தை கொடுக்கும். அதை தான் இங்கே தபோ திவ்யம் சொல்லும்போது அந்த தபசுனால என்னன்னா கலியுகத்துக்கு அது நாம சங்கீர்த்தனம். தபோ திவ்யம் சொன்னது இது கிருதயுகத்தில் ரிஷபதேவர் தன் பிள்ளைகளுக்கு பரத யோகேஸ்வரர்லாம் சொன்னது. அப்போ அந்த யுகத்துடைய தர்மம் தபசு, இந்த யுகத்துடைய தர்மம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது போகலாம், அடுத்த ஸ்டெப் போகலாம். அப்போ மலத்தை தின்னக்கூடிய பன்றிகள் போல உழல்வதற்காக மனுஷ ஜென்மா கொடுக்கப்படலை, நாம சங்கீர்த்தனத்துக்காக தான் இந்த உடல் கொடுக்கப்படுதுன்னு இப்போ நிரூபணம் பண்ணியாச்சு. ஏன்னா தபோ திவ்யன்னும் போது தபஸ்னா எத்பலம் நாஸ்தி தபஸான்னு பிரமாணம் இருக்குது. அப்போ கேசவ கீர்த்தனாத், அப்போ கேசவ கீர்த்தனம் தான் இங்கே தபஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்ப்போம். தபோ திவ்யம் புத்திரஹா ஏன சத்வம் சுத்தியஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். சரி, பிரம்ம சௌக்கியம் எல்லையற்ற பிரம்ம சௌக்கியம் உண்டாகும். ஆனால் இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு எது தடையாக இருக்குது, எது அனுகூலமாக இருக்கும்? நல்லா புரிஞ்சுக்கிங்க. நாம சங்கீர்த்தனம் நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக. நீங்கள் உட்காரும் போது நாம சொல்லலாம், எழுந்துக்கும் போது நாம சொல்லலாம், நீங்கள் எங்கன்னா வெளியே போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, எங்கே வேணாலும் டாய்லெட்டில் கூட நாம சொல்லலாம். எல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எத்தனை பேர் நாம சொல்கிறாங்க? ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல் நம்ம என்ன செய்யணும்னா, நாம சங்கீர்த்தனம் நமக்கு வரல. நம்ம எல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது நாம சங்கீர்த்தனம். ஆனால் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நம்மளுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாச்சு நாம சங்கீர்த்தனம். ஆனால் எத்தனை பேர் நாம சங்கீர்த்தனத்தில் திருடமாக இருக்கிறாங்க? நான் அதான் கேட்குறேன். கேட்டால் பதில் இல்லை. அப்போ இந்த நாம சங்கீர்த்தனம் திருடமாக ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறார். மகத் சேவாம் துவாரம் ஆஹூர் விமுக்தேஹே. என்ன செய்யணும்? மகத் சேவாம், அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய மகான்களுடைய போய் சேவிக்கணுமா. எங்கே அந்த சத் சங்கம் இருக்கோ, எங்கே அதிகமாக நாமா சொல்கிறாங்களோ அந்த மகான்களத்தில் போய் அவர்கள் பாதத்தில் விழுந்து சேவிக்கணுமா, அவர்களுக்கு சேவை செய்யணுமா, அந்த மகான்களை போய் பிடிக்கணுமா. பிடிச்சிட்டோன்னா அவர்கள் விமுக்தேகே, மோட்சத்துக்கான வழியாகிய இந்த நாம சங்கீர்த்தனத்தை நமக்குள்ளே புகுத்திடுவாங்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மனுஷன் பெண்ணாசையில் விழுந்தான்னு சொன்னால் அப்படியே இவன் சொல்லக்கூடிய நாமத்தை அப்படியே எரேஸ் பண்ணிடும். மகத் சேவாம் துவாரம் ஆஹுஹு விமுக்தேஹே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம். யோஷிதாம்னா ஸ்திரீகள், பெண்களிடத்துல குஹ்ய பாஷை, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, ஜாலியாக பேசுறது, கண்ணில் காமத்தை வைத்து கொண்டு பேசுறது. ஆனால் பார்த்தா நான் நல்லெண்ணத்தோடு தான் பேசுகிறேன், நான் அன்பாக பேசுகிறேன், சந்தோஷமாக பேசுகிறேன், நான் எதை பேசுகிறேன் அப்படியே சிரிச்சின்னு பேசுறது. ஆனால் மனசுக்குள்ளே அந்த பெண்ணை பார்த்து அவன் பேசுறது ஆசையோடு பேசுறது. அப்படின்னா எவ்வளோ நேரம் பேசினாலும் அவங்களுக்கு சலிப்பு இல்லை. அப்படி அந்த ஸ்திரீ சங்கம் இருக்குது பற்றியா, அந்த ஸ்திரீ சங்கம் கூட வேணாமாம். அந்த ஸ்திரீ சங்கத்தில் மோகம் கொண்டிருக்கான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதிகமாக கண்ணில் காமத்தை வைத்துக்கொண்டு பேசுகிறான்னு பேசும்போது அவனுடைய சங்கம் இருக்குது பற்றியா, அந்த கண்ணில் காமத்தை வைத்துக்கொண்டு அந்த பெண் சங்கத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய சங்கம் இருக்குது பற்றியா, அவனுடைய சங்கமே நமக்கு அப்படியே நாம் பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தனமோ நாம தபசோ நம்ம பண்ணுற பாகவதமோ எல்லா பக்தியும் நாசமாக்கிடும். தமோத்வாரம், அறியாமை என்ற குழியில் நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடுமா. தமம்ன்றது ஒரு அர்த்தம் என்னன்னா நரகன்னு ஒரு அர்த்தம், தமோன்னா அறியாமைன்னு ஒரு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். இருட்டில் கொண்டு போய் தள்ளிடும், வெளிச்சமே இருக்காது வாழ்க்கையில். ஏன்னா நீ அப்படியேப்பட்டவனுடைய ஸ்திரீகளிடத்தில் மோகம் கொண்டவனுடைய சங்கத்தை நீ எடுத்துட்டா, அதான் சேர்வாருடைய தோஷம் சொல்லுவாங்க இல்லையா, பழக்க தோஷம்தான். பெண்களிடத்தில் அதிகமாக காமம் உடையவர்கள் அப்படியேப்பட்டவருடைய சங்கத்தில் நாம் சேர்ந்துட்டோம்னா பெண்களை பற்றி அதிகமாக பேசுவாங்க, பெண்களை பற்றியே வர்ணிப்பாங்க, பெண்களை பற்றி அதிகமாக பேசுவாங்க. அப்படியேப்பட்டவருடைய சங்கத்தில் அவர்கள் குடும்பத்தை பற்றி தான் பேசுவாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணை திருப்திப்படுத்துறது மட்டும், அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துறது, அந்த பெண்ணை திருப்திப்படுத்துறது மட்டுமே நோக்கமாக கொண்டவர்களோடு இருக்காங்க இல்லையா, அவர்களோட சேரக்கூடாதான். அவர்களோட சேர்ந்தால் நீ பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. அது நேராக தமோத்வாரம், அறியாமை. அதனால உனக்கும் அதே மாதிரி ஆசை உண்டாகும். எந்த பெண்ணாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், எந்த பெண்ணத்தில் அந்த பெண் ஆசை அவனுக்கு உண்டாச்சுன்னா
அப்போ அந்த பெண்ணை திருப்திப்படுத்தல் தான் உன் புத்தி போகுமே தவிர பகவானை திருப்திப்படுத்தல உன் புத்தி போகாது. இதுக்கு அப்படியே டைரெக்டாக இது நரகத்துக்கு தான் கொண்டு போய் விடும் அப்படின்னு இங்கே சொல்லப்படும். தமோத்வாராம் யோஷிதாம் சங்கி சங்கம். யோஷிதாம்னா பெண்களுடைய சங்கம் இல்லை, பெண்களுடைய நேரடியாக சங்கம் கூட அந்த அளவுக்கு பாதிக்காதான். பெண்களிடத்துல அதிகமாக மோகம் கொண்ட காமுகர்கள் இருக்காங்க பற்றி, அந்த காமுகர்கள் அவருடைய சங்கம் தான் நம்மளை ரொம்ப பாதிக்குமா. அவளுடைய காற்றே நம்ம படக்கூடாது. அப்படி இருக்கும்போது பெண்களிடத்துல போய் நம்ம தொடர்பு கொள்ளலாமா? அவரிடத்துல தேவையில்லாத பேசலாமா? பேசவே கூடாது. நீ எதுக்காக வந்த இந்த பூமியில்? பகவான் நாமா சொல்கிறதுக்காக வந்தேன், ஜென்மாவை கரையேற்றதுக்காக. அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயினார், அவ்வளோதான். அவங்களாம் கட் பண்ணுறாங்களா? ரொம்ப நல்லது. பகவானாக பார்த்தா நம்மளுக்கு விடுதலை கொடுக்குறான், விமுக்தேகே. ஏன்னா நீ பிடிச்ச கொம்பு புளியாங்கொம்பு, அதனால் என்ன வச்சு பகவான் நாமத்தை பிடிச்ச, அதனால் தன்னாலே உன்னை விட்டு இந்த ஸ்திரீ சங்கமானது விலகுதுன்னா ரொம்ப சந்தோஷப்படு. பகவானாக பார்த்து இந்த ஸ்திரீ சங்கத்தை நம்ம விட்டு விலகுறான் அப்படின்னா ஜாலியாக இரு, சுதந்திரமாக இரு. இப்போ நான் ஃப்ரீடமாக நிறைய நாம சொல்லலாம். சிலதெல்லாம் பகவானை கருணை காட்டி சில சங்கத்தை நம்ம விட்டு விலகுவான். அது எதுக்காகனா நீ பக்தியில் முன்னேற்றம் அடையணுக்காக உனக்கு அந்த ஸ்திரீ சங்கத்தை விட்டு விலகினேன். அந்த ஸ்திரீ சங்கமானது உன்னை என்ன பண்ணும்? அஜ்ஞானத்தில் அழுத்திடும். அதுதான் இங்கே சொல்றார். மகத் சேவாம் துவாரம் ஆகுகு விமுக்தேஹே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமச்சித்தாக பிரசாந்தாக விமன்யா சுஹர்தா சாதவோயே. அப்போ அந்த மகான்கள் எப்படி இருப்பாங்க? மகான்கள்னா யாரு? கீதையில் பகவான் சொல்றார். இங்க வந்து என்னன்னா குணங்களை சொல்றார். ஆனால் அடுத்தது சொல்றார் மயீசே. மயீசேனா என்னை ஈசனாக கொண்டவர்கள், என்னையே தெய்வமாக கொண்டவர்கள், அவர்கள் தான் மகாத்மாக்கள். மெயினாக சொல்ல போனால் இன்னொரு விதமான மகாத்மாக்கள் யாருன்னா, பகவானத்தில் பக்தி கொண்டவர்களுக்குள்ளே எல்லா நற்குணங்களும் இருக்கும். சரி, இன்னொரு அதுகளுடைய விளக்கம் என்னென்னா அதுதான் இங்கே சொல்ற. இன்னொரு விதமான மகாத்மாக்கள் யாருன்னா சமச்சித்தாக, மகாந்தஸ்தே சமச்சித்தாக. மகானுடைய பெருமையை சொல்றார், பகவானே சொல்றார். அந்த மகானுடைய சங்கம், பகவான் தானே ரிஷபதேவர். என்னிடத்துல வந்தால் நான் பக்திக்கு உண்டாகும், பிரம்ம சௌக்கியம் உண்டாகும் அப்படின்னு ரிஷபதேவர் சொல்லலாம் இல்லையா? ஆஹா, ரிஷபதேவர் பகவான். அதனால் இப்போ பரதர் போன்ற தன்னுடைய பிள்ளைகள் சொல்றார், மகான்களை தேடி போங்க, மகான்களிடத்துல போனால் தான் அவனுக்கு பக்தி உண்டாகும். அவர்கள் தான் நல்ல வழியை காட்டுவாங்க. அவர்கள் தான் நாமத்தை பிடிச்சிக்கோ, அந்த நாமத்தை திருமால சொல்லு, இத்தனை இப்படி சொல்லு, அப்படி சொல்லு, அது எப்படி பக்குவமாக சொல்லணும், இந்த மாதிரி காரியங்கள் நடுவில் நீ எப்படி சொல்லணும், எல்லாமே பக்குவமாக உபதேசம் பண்ணுவாங்க. அவர் ரகசியங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதன்படி நம்ம வாழ்க்கையை நடத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கும். அப்போது இங்கே குருவாக இருந்து ரிஷபதேவரே சொல்கிறார், மகான்கள்னால் எப்படி இருப்பாங்க? கருப்பாக இருப்பாங்களா, சிவப்பாக இருப்பாங்களா, குள்ளமாக இருப்பாங்களா, ஒல்லியாக இருப்பாங்களா, நெட்டையாக இருப்பாங்களா, குட்டியாக இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க? ஆணாக இருப்பாங்களா, பெண்ணாக இருப்பாங்களா, அவர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாருங்க. மகாந்தஸ்தே சமச்சித்தாக, எல்லாரையும் சமமாக பாவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. யாரிடத்திலும் பேதம் பார்க்க மாட்டாங்க. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரிடத்திலும் சமமாக எல்லாரையும் சமச்சித்தத்தோடு பாவிப்பாங்க. சமச்சித்தாக பிரசாந்தாக, எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் மனசு பிரசாந்தமாக இருக்கும். அவளை எவ்வளவு கோபத்தை மூட்டினாலும் அவர்கள் கோபம் உண்டாகாது, மனசு பிரசன்னமாக இருக்குமா. அதுதான் பிரசாந்தாம் விமன்யகா. அதனால் கோபம் அடைய மாட்டார்கள், அவர்கள் கோபமே இருக்காது. ஆனால் சில பேர் கோபப்படுற மாதிரி இருக்காங்க, அதுதான் வெளிப்புறமான கோபம். சில பேர் மகான்கள்லாம் பார்த்தா சுறுசுறுன்னு கோபப்படுவாங்க, திட்டுவாங்க. அது உண்மையான கோபம் கிடையாது. கோபம்னா பிறரை பழிக்க பழி வாங்குறது, அப்படி கிடையாது. அப்படியேப்பட்ட கோபம் கிடையாது. நம்மளை திருத்துவதற்காக கோவப்படுறாங்க சில குருமார்கள், அந்த கோபம் கிடையாது. விமன்யவகா, அவங்க உண்மையிலே கோபமே கிடையாது அவங்களுக்கு. அடுத்த நிமிஷத்தில் அவங்க பார்த்தா என்னென்னா அவங்களுக்கே உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம மேலே அவங்க மேலே கோவப்படுவாங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மளை திட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அடுத்த நிமிஷம் அவங்களுக்கே ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம், அது மாதிரி தான். அதான் மகாத்மாக்கள். அப்போ அது உண்மையான கோபம் கிடையாது. விமன்யவகா, அவர்கள் கோபமற்றவர்களாக இருப்பாங்க. சுஹൃதகா சாதுவோயே,
எந்த பலனையும் எதிர்பார்க்காம நலனை செய்பவர்கள் தான் சுஹுர்த்துன்னு பேர். அவங்க அவங்களே ஏதாவது எதிர்பார்த்துன்னு உதவி செய்வாங்க, எதுவுமே எதிர்பார்க்காம உதவி செய்வாங்க. கேட்டதெல்லாம் இந்த ராமாயணம் படிக்க போலியா, அந்த பாகவதம் படிக்க போலியா, அந்த வச்சுக்கோ படி, சந்தோஷமாக இரு, அதுதான். அது மாதிரி உனக்கு பணம் வேணுமா, இந்த காசு படி வச்சுக்கோ, கஷ்டத்துக்காக பரவாயில்ல வச்சுக்கோ இந்தா அப்படின்னு கஷ்ட காலத்தில் கொடுப்பாங்க. அவர்கள் எந்த பலனை எதிர்பார்க்காம கொடுப்பாங்க. அவர்கள் தான் சாதுக்கள். சுஹൃதக சாதவோ ஏ, அவர்கள் தான் சாதவே ஏ, அவர்கள் தான் சாதுக்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார் ரிஷபதேவர். அப்போ இந்த குணங்கள்லாம் செயற்கையா நம்ம உண்டு பண்ணிக்க முடியுமா? இப்போ நம்மளுக்கு இந்த குணங்கள்லாம் இல்லாதவங்க ஒருத்தன் துராச்சாரத்தில் இருக்கான், அவனால் இந்த குணங்களை உண்டு பண்ணிக்க முடியுமானா முடியாதான். ஏன்னா இது ஜென்மாந்திரமாக வரணும், இயற்கையாக வரணும், இல்லை பழக்க தோஷத்தினாலேயாவது வரணும், இல்லை சாதுக்களுக்கு சேவை செய்தால் அவருடைய தபசுனால இவனுக்கு உண்டாகணும் அந்த நற்குணங்கள். இல்லைன்னு சொன்னால் ஒரே ஒரு வழி, பகவன் நாமா சொன்னால் அந்த குணங்கள் உண்டாகும். ஹராவ பக்தஸ்ய குத மகத் குணாக அப்படின்னு ஒரு பதம் இருக்குது, அதுவும் பிரமாணமத்தோடு தான் சொல்கிறேன் நான். ஹரிபக்தர்களை தவிர வேறு யாருக்கு இந்த குணங்கள் உண்டாகும்? ந குரோதோ நசம் ஆச்சரியம் ந லோபா ந அசுபாமுதிஹி வாசுதேவ பக்தர்களுக்கு பகவன் நாமத்தை சொல்லக்கூடியவர்கள், பகவத் பக்தி பண்ணுறவங்களுக்கு ந குரோதோ நசம் ஆச்சரியம் ந லோபா, அதெல்லாம் அவங்களுக்கு ந அசுபாமதிஹி, இந்த அமங்கலமான இந்த புத்தியானது அவங்களுக்கு உண்டாகாதான். அப்போ ஒன்று பகவானிடத்தில் பக்தி பண்ணுறக்கூடியவர்களாக இருக்கணும், பகவான் கதைகளை பேசக்கூடியவர்களாக, பகவான் நாம சொல்லக்கூடியவர்களாக, மனசு சுத்தமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அவரிடத்துல இந்த குணங்கள்லாம் தன்னாலேயே மிளிரும். இதெல்லாம் ஆத்ம குணங்கள். இந்த ஆத்மா மனசு சுத்தமாயிடுச்சுனாவே ஆத்மா பிரகாசிக்க ஆரம்பிக்கவே இந்த குணங்கள்லாம் அவங்களுக்குள்ள பிரகாசிக்கத்தை நம்ம பார்க்கலாம். அவர்கள் பிரசாந்தர்களாக தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் நலன் விரும்பியாக தான் இருப்பாங்க, சுகிருதகா. அப்போ கோபமற்றவர்களாக இருப்பாங்க, எல்லாரிடத்துல சமச்சித்தமுடையவர்களாக எல்லாரையும் அரவணைப்பாங்க. இவன் தீண்டத்தகாதவன், இவன் பிராமண வசதி, தீண்டத்தகாதவன், இவன் மட்டும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க. மாம்சம் சாப்பிட்றவன், மாம்சம் சாப்பிடாதவன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாரையும் அவங்க அரவணைப்பிச்சு எல்லாரையும் நீ நாமா சொன்னால் நீ தான் சிறந்தவன். ஏன்னா நான் சொல்ல சுவாதோபி சத்யா சவனாய கல்பதே, என்னாமதேய ஸ்ரவணானு கீர்த்தனாத்து எத் பிரஹ்வனாத்து எத் ஸ்ரவணாத்து சுவாதோபி சத்யா சவனாய கல்பதே. எந்த பகவன் நாமத்தை ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னால் அவன் சண்டாளன், நாய் மாம்சத்தை தின்னக்கூடிய சண்டாளன் இருந்தாலும் அவன் சோமயாகம் செய்யக்கூடிய தகுதியுடையவனாக ஆக்கி விடுகிறான். அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தை பாகவதர்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அவன் நீ மற்ற மாம்சங்களை சாப்பிட்றத பற்றி குறை சொல்றியே, நாய் மாம்சத்தை தின்ன எவனா நாய் மாம்சம் சாப்பிட்டு நாயே நீச்சமானது, அதனுடைய மாம்சம் சாப்பிட்றா அவன் எவ்வளோ நீச்சமானவனாக இருப்பான். அப்படிப்பட்ட சண்டாளன் கூட பகவன் நாமா சொல்லிட்டான்னா அவன் சிறந்த பிராமணனை விட உயர்ந்தவன் ஆகிவிடுகிறானான். பிரகலாதம் சொல்றார், தேவஹூதி அம்மா சொல்றா, அங்கங்கே அடிக்கடி நிறைய மகாத்மாக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பாகவதத்தில் பார்த்தா. அப்படிப்பட்ட சோபஜா வரிஷ்டான் வரியசி கரியான் நாமதுக்கியம். எந்த பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டான்னா அவன் சண்டாளனோட உயர்ந்துடுறான். அப்போ அவனுக்கு இந்த குணங்கள்லாம் தன்னாலே மிளிருமா. அவன் மாம்சத்தை விட்டுட்டு இல்லை, மாம்சத்தை சாப்பிட்டு இருக்கும் போதே பகவான் நாமா சொல்லிட்டான்னா அவன் சிறந்த சாதுவாக மாற்றப்படுகிறான். அவனுக்கு கோபம் இருக்காது, மனசு பிரசாந்தமாயிடும். யாருக்கும் கோபம் இருக்கு, எல்லாருக்கும் நலனை செய்வான், அவன் நன்மை செய்வான், எந்த பலனையும் எதிர்பார்க்காம நன்மை செய்வான், தனக்கு தீங்கு செய்தவர்களிடத்தில் கூட நன்மை செய்வான். அவர்கள் தான் சாதுக்கள்னு தெரிஞ்சிக்கோ அப்படின்னு ரிஷபதேவர் இங்கே சொல்கிறார். அது எதனால் வருன்றதை நாம் முன்ன பின்ன காரணம் காட்டும். ஹராப பக்தசி குதமஹத் குணா ந குரோதனசம் ஆச்சரியம்னு சொல்லிட்டோம். அப்போ ஸ்வபச்ச வரிஷ்டா, இது மாதிரி பிரமாணங்களாக இந்த வாக்கியங்கள்லாம் வச்சு நாம் இதை கம்பேர் பண்ணி சொல்லியாச்சு. எப்படி இந்த பிரசாந்தமான குணம் வரும் அப்படின்னா பகவான் நாமா சொல்கிறதுனால தான் அப்படின்னு நம்ம இப்போ பிரமாணத்தோடு சொல்லியாச்சு. பக்தி பண்ணுறதுனால தான். ந குரோதம் ந சமாச்சரியம் ந லோபா ந அசுபாமதி, இந்த கெட்ட மதியெல்லாம் அவங்களுக்கு உண்டாகாது. யாருன்னா வாசுதேவ பக்தானம், வாசுதேவ பக்தர்களுக்கு உண்டாகாது அப்படின்னு சாஸ்திரம் பிரமாணம். இப்போ நம்ம இல்லையா, இந்த ஸ்லோகத்துக்கு அப்படி தான் எடுத்துக்கணும் அர்த்தம். அப்போது அடுத்தது ஸ்பஷ்டமாக சொல்கிறார், ஏவா மயீசே ஹிருத சௌஹிருதாத்தா ஜனேஷு தேகாம்பர வார்த்திகேஷு கிருஷேஷு ஜாயாத்மஜர் ஆதிமத்சு ந பிரீதி யுக்தா யாவது அர்த்தாஸ்ட லோகே. யாரு? ஏவா மயீசே,
என்னை ஈஸ்வரனாக கொண்டவர்களாகிய பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பக்தியினால அவர்களுக்கு குடும்பத்தில் தான் இருப்பாங்க, நம்மள மாதிரி சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. குடும்பத்தில் மனைவி குழந்தைகளோட கொஞ்சம் கொள்ளாவின்னு குடும்ப தர்மங்களை கவனிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் தான் பண்ணுவாங்க. ஆனால் குடும்பத்தில் பட்டுதல் இருக்காது அவங்களுக்கு. எப்படி? ஒரு புளியாம் காய் இருக்குது. புளியாங்காயில் வந்து என்னன்னா தோலோடு அந்த காய் ஒட்டின்னு இருக்கும். புளியாம் பழமாக போயிடுச்சுன்னா பழம் வேற தோல் வேற, அப்படியே லட 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 ஆடும் பார்த்தியா? அந்த புளியாம்பழம் பார்த்தா லடக் 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 லடக்குன்னு ஆடும் பார்த்தியா? அப்போ அந்த தோலை எடுத்தோம்னா அந்த பக்கு அந்த தோலை உடைச்சோம்னா உள்ள புளியாம்பழம் தனியாக இருக்கும். அந்த தோலில் பார்த்தா அந்த புளியாம்பழத்தினுடைய கரை கூட இருக்காது, அவ்வளோ பியூரிஃபையாக இருக்கும் அந்த தோல் பார்த்தா தனியாக. அது மாதிரி இந்த தேகம் வேற ஆத்மா வேறன்னு தனியாக பிரித்தவங்களாக இருப்பாங்களாம். யாருன்னா பகவன் நாமா சொல்கிறவங்க. அப்போது பாகவதம் படிக்கிறோம், பகவானுடைய கதைகளை கேட்குறவங்க, பகவத் பக்தி பண்ணுறவங்க குடும்பத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் குடும்பத்தில் இல்லை. அது என்னப்பா அது? குடும்பத்தில் இருந்துக்கினே குடும்பத்தில் இல்லை. எல்லாரோடும் இருப்பாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, குடும்பத்தை நல்லா கவனிப்பாங்க, ஆனால் குடும்பத்தில் பட்டுதல் இருக்காது. அவர்கள் மனசெல்லாம் எதில் இருக்குன்னா ஏவா மயீசே என்னை ஈஸ்வரனாக கொண்ட அந்த பக்தர்கள் என்னிடத்தில் தான் மனது ஊன்றி இருப்பாங்க இல்லையா? அப்போது அவருடைய மோன நிலை எங்கே இருக்குதுன்னா பகவான் இடத்துல தான் அவர்கள் எப்போத்தாலும் ராம 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 பகவான் நாமத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க. அவர்கள் மனசெல்லாம் பகவானத்தில் தான். யார் பகவான் நாம நாக்கில் வந்துட்டே இருக்கோ அவர்கள் பகவானிடத்திலே வாழ்கிறார்கள். பகவானிடத்தில் நேரடி லிங்க் அவங்க. ஆமாம், பகவானுடைய நேரடி கான்டாக்ட் அவங்களுக்கு. ஆமாம், அவர்கள் பகவானிடத்தில் வாழ்கிறாங்க. மயீசே பகவானிடத்தில், பகவானே ஈஸ்வரனாக கொண்ட மயீசே என்னை ஈஸ்வரனாக கொண்டவர்களாகிய அவர்களுக்கு உலகத்தில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். எரிஞ்ச போன கயிறு மறுபடியும் கட்டுறதுக்கு உதவுமா? உதவாது. அது மாதிரி இவர்கள் பகவான் நாமத்தினால பட்டுதல்களை அழித்தவர்கள். உடம்பு தான் குடும்பத்தில் இருக்குது, உடம்பு தான் எல்லா வேலைகளையும் செய்யுது, ஆனால் மனசு பார்த்தா பகவான் இடத்துல இருக்குது. இவங்க ஆத்மா பரிசுத்தமாக இருக்குது. அப்போது புளியாங்காயும் தோலோடு தான் இருக்குது, புளியாம்பழமும் தோலோடு தான் இருக்குது. ஆனால் புளியாங்காய்க்கும் புளியாம்பழத்துக்கு என்ன வித்தியாசம்னா புளியாம்பழம் வந்து தோலோடு ஒட்டின்னு இருக்குது, இந்த புளியாங்காயானது தோலோடு ஒட்டின்னு இருக்குது, புளியாம்பழமானது தோலோடு ஒட்டாமல் இருக்குது. அது மாதிரி குடும்பத்தில் தான் ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆனால் பக்தர்களுக்கும் அபக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அபக்தர்கள் வந்து குடும்பத்தில் பட்டுதலோடு இருப்பான், குடும்பத்தில் தான் இவனும் இருக்கிறான், ஆனால் குடும்பத்தில் பட்டுதல் இல்லாமல் இருப்பான். இதுதான் வித்தியாசமா. பாகவதம் சொல்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு அப்படி அர்த்தம் ஈஸியாக புரியும் நாம் சொல்கிறது. இங்கே புரியுதுங்களா? இன்னொரு தடவை சொல்கிறேன். புளியாம் தோல் வந்து புளியாம் காயோட ஒட்டின்னு இருக்குது, புளியாம் பழமானது தோலோட ஒட்டின்னு இல்லை. ஆனால் ரெண்டும் பார்த்தா இதுவும் புளியாம்பழமாக, இதுவும் புளியாங்காய, இதுவும் புளியாம்பழமாக தோந்து, இதுவும் புளியாம்பழமாக தோந்து, ரெண்டும் பார்த்தா புளியாம்பழம். ஆனால் கடிச்சு பார்த்தா இது காய் இன்னும் பழுக்கலை, அதனால் அது வந்து தோலோட ஒட்டின்னு இருக்குது, பக்குவம் அடையலைன்னு அர்த்தம். அது பழம் பழுத்துச்சு, அதனால் என்னென்னா தோலோட ஒட்டாமல் இருக்குதுன்னு அது பக்குவம் அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். இது புளியாம்பழமானது. இது ஈஸியாக புரியும். அது மாதிரி யார் பகவான் நாமத்தை சொல்லி பக்குவம் அடைஞ்சவர்களோ அவர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் அவ்வளோ லேஸில் விட முடியுமா? அவ்வளோ பட்டுதல்னா சுலபமாக விட்டுற முடியும். என்னென்னா பகவான் நாமத்தை ஒரு குரு உபதேசமாக, அதுதான் முதல் சொன்னது, பகவான் நாமத்தை விடாமல் சொல்லணும். மகான்களுடைய சேவை ஃபஸ்ட்டு மெயினாக மகத் சேவாம், அதுதான் ஃபஸ்ட்டு. பெண்களுடைய சங்கம் கூடவே கூடாது, ஸ்திரீகளுடைய சங்கம் வச்சுக்கூடாது. ஸ்திரீகளுடைய சங்கம் வச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இவன் அஜ்ஞானத்தில் தான் விழுவான். அப்போ தொடர்ந்து என்ன பண்ணணும்? பகவான் நாமா சொல்கிறவன், உனக்கு எதுக்கு ஸ்திரீ சங்கம்? உனக்கு எதுக்கு? நீ நாமா சொல்லி நல்லபடியாக போயின்னு இருக்கு, நல்லா தானே போயின்னு இருக்கு, அப்போ அதே செய். ஏதாவது ஸ்திரீ சங்கம் இருந்தால் கூட பகவான் அதை பிரிச்சுடுவான், அந்த ஸ்திரீ சங்கத்தை விலகிடுவான். ஏன்னா இவனுடைய நன்மைக்காக. அப்போ ஸ்திரீகளும் என்ன பண்ணணும்னா பகவான் நாமா சொன்னால் அவர்களுக்கும் இதே மாதிரி புருஷ சங்கத்தை விலக்கி தான் அந்த தவறான ஆசைகள் இல்லாமல் பகவானுடைய பக்தியோடு பகவான் நாமா சொன்னாங்கன்னா அவர்களும் கரையேற முடியும்.
இதில் நாமத்துக்கு எந்த பேதம், ஆண் பெண் எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் கரையேறலாம். அவர்களுக்கும் காமம் இருக்கக்கூடாது, ஆண்களுக்கும் காமம் இருக்காது. இந்த காமத்தை ஒழிச்சாதான் பகவான் நாம சித்தி ஏற்படும். நாம சித்தி இல்லாட்டி ஏற்படுறது கஷ்டம். மோட்சம் அடையணும்னா கண்டிப்பாக இதை விலைக்கு தான் ஆகணும். பாகவதமே சொல்கிறது, நான் மறைச்சி சொல்ல முடியாது. பாகவத்தை சொல்கிறத நான் மறைச்சி சொல்ல முடியாது. மகான்கள் சொல்கிறத எப்படி மறைச்சி சொல்ல முடியும்? யோசிதாம் சங்கி சங்கம், பெண்ணுடைய சங்கம் இல்லை, பெண்ணுடைய சங்கம் கொண்ட அந்த காமனுடைய சங்கமே நம்மளுக்கு கீழே தள்ளிடும், கெடுத்துடும். ஆமாம், நரகத்வாரத்தை தள்ளிடும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நான் அதை மறைச்சி எப்படி பேச முடியும்? இங்கே தைரியம் நம்ம வியாசப்படத்தில் உட்காந்து நான் அதை உண்மையை தானே சொல்லி ஆகணும், போய் சொல்ல முடியாது. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோ அதை தான் சொல்ல முடியும். அப்போ அந்த சங்கத்தை ஒழிக்கணும். அப்போ யார்? நான் சாதுக்களை தேடி போ. அந்த சாதுக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சமச்சித்தாகா, சுகிருதகா, பிரசாந்தகா, விமன்யவகா, குரோதமற்றவர்களாக இருப்பாங்க, பிரசாந்தமுடையவர்களாக இருப்பாங்க, எல்லாரையும் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க, எல்லாரும் நலன் விரும்பியாக இருப்பாங்க. அவர்கள் தான் சாதுக்கள். அப்போ அந்த சாதுக்கள், அந்த சாதுத்தன்மை எதனால் வருது அவங்களுக்குன்னா, மயீசே பகவான் நாமா சொல்கிறதுனால, பகவான் பக்தி பண்ணுறதுனால. அவர்கள் எல்லாரோடும் இருப்பாங்க. அவங்க என்னென்னா தனியாக மடம் கட்டி தான் இருப்பாங்க, இல்லை குடும்பத்தோடு இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் ஒட்டாமல் இருப்பாங்க. அவர்கள் குடும்பஸ்தர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் தனியாக மடம் கட்டிக்கின்னு இப்போ தனியாக பிரம்மச்சாரி சன்னியாசியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கணும், எல்லாமே சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ சாதுக்களை ஏவா மயீசே கிருத சௌஹிருதார்த்தா ஜனேஷு தேகம்பர வார்த்திகேஷு கிரகேஷு ஜாயாத்மஜர் ஆதிமத்சு ஜாயா ஆத்மஜ, மனைவி குழந்தைகளோடு இருப்பாங்களாம், எல்லாரோட வாழ்வாங்களாம். ஆனால் இவர்கள் புளியாம் பழம் வரை இருப்பாங்களாம், புளியாம் காயாக இருக்க மாட்டாங்களாம். அப்படின்னு பட்டுதல் இல்லாமல் இருப்பாங்களாம். ந பிரீதி யுக்தா, ந பிரீதி யுக்தா, ந பிரீதி, அதில் பிரீதி வைக்காமல் இருப்பாங்க. ஏன்னா யாவத் அத்தாஸ்ட லோகே, ஆனால் வேலைக்கு சாப்பிடுவாங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ விஷயம் மட்டும்தான் அனுபவிப்பாங்க அந்த உலகத்தில். உயிர் வாழணும் இல்லையா, அதுக்கு வேண்டி தான் தங்கள் எடுத்துப்பாங்க. தவிர அந்த குடும்பத்தில் பட்டத்தோட அதிகமாக புலனின்பங்களை அனுபவிக்க மாட்டாங்க. எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சாப்பிடுவாங்க. நிம்மதியாக பகவான் நாமா சொல்லுவாங்க, பகவத் பக்தி பண்ணுவாங்க, ஆனந்தமாக இருப்பாங்க. ஆனால் எதுலேயும் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க, குடும்ப விஷயங்களில் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. அவர்கள் தான் சிறந்த பாகவதர்கள். ஏன்னா பகவான் நாமா சொல்கிறாங்க. அவன் நம்ம குடும்பத்தோடு இருக்கிறோம் எல்லாமே. ஆனால் குடும்பத்தில் எப்படி இந்த கஷ்டங்கள்லாம் இருக்காதா? அவங்களுக்கும் பிள்ளைகள் குழந்தைகள்லாம் இருக்குது. ஆனால் இதில் பாதிக்கப்படாமல் பகவான் நாமா சொல்கிறாங்களே, சௌக்கியமாக இருக்காங்களே, சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னா அதான் பகவான் பண்ணுறது. அவங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை பகவான் உண்டாக்குவானா. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறாங்க, பகவத் பக்தி பண்ணலன்னா பட்டுதலோட அதிகமாக மன உளைச்சலில் கஷ்டப்படுவான். இரவும் பகலும் இந்த குடும்பத்துக்காக உழைச்சி கஷ்டப்படுவான், ரொம்ப கஷ்டப்படுவான், மன உளைச்சல். ஆனாலும் அவர்கள் துக்கம் தீராது. எவ்வளோ பணம் சேர்த்தாலும் இன்னும் ஏதோ ஒரு குறையாகவே இருக்கான், மனசில் நிம்மதி இருக்காது. ஆனால் இவனும் குடும்பத்தில் தான் இருக்கிறான், பகவான் நாமா சொல்கிறான். இவனுக்கு பிள்ளைகள் பெண்கள் எல்லாமே இருக்குது, குடும்பத்தோட மனைவி குழந்தைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் மட்டும் இவன் மட்டும் நல்லா சுதந்திரமாக இருப்பான், சௌக்கியமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், எதுலையும் பாதிக்கப்பட மாட்டான். ஏன்னா இவன் சுதந்திரமாக ஏன் இருக்கான்னா, பகவானை உறுதியாக பற்றி கொண்டு பகவான் நாமா சொல்கிறதுனால. இவனுக்கு குரு இருக்கிறாங்க, அவங்களுக்கு குரு இல்லை. குரு இருக்கும்பொழுது என்னன்னா பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியாக அந்த குரு சொல்கிற வழியில் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா இவன் சுதந்திரமாகவே இருப்பான். அந்த குடும்ப விஷயங்களில் பாதிக்கப்பட மாட்டான். இவன் புளியாம் பழம் மாதிரி. ஆனால் பட்டுதலோடு இருக்கிற ஏதோ ஒன்று புலமையினே இருக்கான் பார்த்தியா, அவன் புளியாம் காய் மாதிரி. அப்போ எனக்கு எந்த சங்கம் வேணும் எந்த சங்கம் வேணான்னு பகவான் பார்த்து அவனுக்கு சங்கத்தை கொடுக்குனா கொடுப்பான், விலகுனா விலகுவான். விலகிட்டு அவனை சந்தோஷமாக வாழ வைப்பான் பகவான். அந்த பக்தனுடைய நன்மையே கருதுபவன் பகவான். அப்போ அந்த பக்தன் எப்படி இருப்பானா, சமச்சித்தாக, எல்லாரோடையும் சமம் உள்ளவனாக இருப்பான், யார் இடத்துல கோபப்பட மாட்டான். அப்படியே கோபப்பட்டாலும் சும்மா வெளிப்புறமாக கோபப்படுவான், தவிர உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் நலன் விரும்பியாக இருப்பான். அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னா உடனே, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னா உடனே சொல்லுவான். சொல்லி ஆமாம் இது போல் நல்ல விஷயத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு. அது மாதிரி அவங்க மொத்தம் என்னென்னா அடுத்த நிமிஷம் அவனுக்கு கோபம்லாம் உண்மையான கோபமாக இருக்காது. அவர்கள் கோபப்பட மாட்டார்கள். அவர்கள் நல்லதை மட்டும்தான் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுஹൃதகா, எல்லாருக்கும் நலன் விரும்பியாக இருப்பாங்க. அவர்கள் தான் சாதுக்கள்னு தெரிஞ்சிக்கோ அப்படின்னு ரிஷபதேவர் இங்கே சொல்கிறார். எல்லாமே பாருங்கள், இந்த பக்தருடைய குணங்களை பாருங்கள், அப்படி தான் இருப்பாங்க. அவர் குடும்பத்தில் தான் இருப்பாங்க. அவங்களும் நான் சன்னியாசி கிடையாது, அவங்க குடும்பவாசிகள் தான். ஆனால் அந்த குடும்பத்தில் பட்டுதல் இல்லாமல் ஆனந்தமாக பக்தி பண்ணிருப்பாங்க, சுதந்திரமாக பக்தி பண்ணிருப்பாங்க. ஏன்னா பகவானே கதின்னு ஆகிட்டாங்க. அப்போ அவர்கள் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம், அவர்களால் தான் பிரம்ம சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
இதெல்லாம் சொல்கிறது. சரி, இதுவே 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. அப்போ இப்போ நம்ம சொன்னது என்னென்னா 3 ஸ்லோகம் சொல்லியிருக்கோம். நாயம் தேகோ தேக பாஜாம் டு லோகே கஷ்டான் காமான் ந அர்க்கதே விட்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத்யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம் மகத் சேவம் துவாரம் ஆஹு விமுக்தேஹே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமச்சித்தாக பிரசாந்தா யமன்யபா சுஹൃதத் சாதவோ ஏவா மயீச கிருத சௌஹிருதார்த்தா. உலகோடு பழகுவாங்க, கிருத சௌஹிருதார்த்தா. உலகத்தோடு தான் எல்லோரும் வாழ்வாங்க, உலகத்தோடு ஒட்டி வாழ்வாங்க, குடும்பத்தில் தான் இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாங்க, நல்லா ஆடம்பரமாக இருப்பாங்க, சன்னியாசி மாதிரி வேஷம் போட மாட்டாங்க, குடும்பஸ்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் எதுலேயும் பட்டுதல் இல்லாமல் ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா மயீசே பகவானே உறுதியாக பற்றி கொண்டவர்கள், ராம 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 ராமன் உறுதியாக பற்றி கொண்டவர்கள். அவர்கள் எப்பொழுதும் எல்லாரையும் சமமாக பார்ப்பாங்க, எல்லா இடத்துலையும் நலன் விரும்புவாங்க. அதே சமயத்தில் கோபம்லாம் சும்மா வெளிப்புறமாக இருக்கும், ஆனால் கோவப்பட மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கே கோவப்பட்டவர்களிடத்துலேயே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. அவர்கள் தன் பக்கத்தில் எல்லாருமே சமமாக நினைப்பாங்க, எல்லாருக்கும் நலனை விரும்புவாங்க. இதுதான் சாதுக்களுடைய லட்சணம். அவர்களுக்கு அசுபமான மதி அவர்கள் கோபத்தில் அசுபமான மதி உண்டாக்கிக்கணும்னு நினச்சா கூட பகவானை இருதயத்திலேருந்து அது தூக்கி போட்டுருவானா. அந்த எண்ணங்களை அவருக்குள்ளே அந்த கோபத்தை வச்சு ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டானா. அந்த கோபத்தை தூக்கி போட்டுருவானா. அந்த ரொம்ப நேரம் அந்த ஹிருதயத்தில் கோபம் தங்காது. பகவான் என்ன பண்ணால் உடனே ஹிருதயத்தில் இருக்கான் இல்லையா, என்னாமா சொல்கிற, உனக்குள்ளே இந்த கோபம் இருக்கக்கூடாது, இந்த பழி வாங்குற உணர்ச்சி இருக்கக்கூடாது சொல்லி உடனே தூக்கி போட்டுருவான். அதை தூக்கி போட்டு அவர் மனசில் கள்ளங்கவடம் இல்லாத பண்ணிவிடுவான், மனசை சுத்தமாக்கிடுவான். சுத்வம் சத்யேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் திவ்யம் தபோ திவ்யம் முத்ரகா ஏன சத்வம் சுத்தியத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். மனசை சுத்தமாக்கக்கூடிய தபசு செய்கிறாங்க இல்லையா, அது சுத்தமாக்கி தான் தீருமே தவிர அது ஒரு பொழுதும் அழுக்கு ஆகாது. நீ அழுக்கு ஒட்டினா கூட அது அழுக்கு ஒட்டாது. சேதையேதிர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசித்ததி ததா ரஜஸ்தமோ பாவாக காமலோபாதயஸ்தியே சேது. அந்த ரஜகுண தமோ குண பாவங்களாகிய காமக்ரோதங்கள் அவரில் போய் ஒட்டாதான். அனாவித்தம் அடித்து துரத்திடுமா. சேதனா மனசை தொடாதபடி. சேத எதிர் அனாவித்தம் ஸ்திதம் சத்திய பிரசித்தி. எப்போ சத்துவகுணத்தில் ஸ்திரமாயிட்டாங்களோ, பகவத் பக்தியில் உறுதி ஆகிட்டாங்களோ, அவங்களுக்கு இதெல்லாம் தீண்டவே தீண்டாது. நான் அசுபாமதி அமங்கலமான எண்ணங்கள் தீண்டாதான். அதான் சத்துவம் சுத்தியத்துன்னு அர்த்தம். மனசை சுத்தமாக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பகவான் நாமா சொல்கிறது, பக்தி பண்ணுறது. அவர்கள் எல்லாருமே சமமாக நினைப்பாங்க. கோவப்பட்டவங்க இடத்துல போய் அப்புறமா கருணை காட்டுவாங்க, அவங்க இடத்துல போய் அன்பு காட்டுவாங்க. ஆனால் கோபன்றது வெளிப்புறமாக கோபம் இருக்கும், சும்மா வெளிப்புறமாக கோச்சிடுற மாதிரி, அதெல்லாம் ஒரு நாடகம். ஆனால் உண்மையிலே கோபம் இருக்காது. உள்ளுக்குள்ளே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்களான்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா உடனே போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடுவாங்க. என்னப்பா அவங்களுக்கு பேச மாட்டேன், பழக மாட்டேன், எது பண்ணு இல்லை, இப்போ கஷ்டப்படுறாங்க, அவங்க நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், உடனே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஏன்னா அப்படி தான், அது அப்படி தான், அதை மாற்றவே முடியாது அவங்க சுபாவத்தை. நம்ம அவங்களால தான் நீ அவமானப்பட்ட அசிங்கப்பட்ட எல்லாம் மட்டும் இப்போ என்னென்ன ஆபத்துனா ஓடுறே பண்ணணும். அது அப்படி தான், அது அப்படி தான். அது மகான்களுடைய சிறந்த குணம். அதுதான். அவர்களும் பக்திக்கு வரமாட்டாங்களா? அவர்களும் பகவன் நாமா சொல்ல மாட்டாங்களா? அவர்களுக்கும் ஏதாவது பக்திக்கு வரமாட்டாங்க? அவங்களும் பகவத் கதைகளை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஆசைப்படுவாங்களே தவிர, அவர் எப்படின்னா போட்டோம், அவர்கள் கெட்டு போட்டோம், அவர்கள் நாசமாக போட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாம். அவர்களும் நல்லா இருக்கணும், அவர்களும் பகவத் விஷயத்துக்கு வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்களாம். அப்போதைக்கு கோவப்பட்டாலும் அது நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு, ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்ட மறந்துடுவாங்க. என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு நினைச்சாவும் ஞாபகத்துக்கு வராது. ஆனால் எதிராளி பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, என்னடா நமக்கு இப்படி சண்டை போட்டான், இப்போ நல்லா ஃப்ரீயாக பேசுகிறான், நல்லா பழகுறான், நமக்கு இப்படி இருக்கானே, நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு என் மனசு சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருக்குன்னா அதை நாம அப்படி சுத்தம் பண்ணிச்சு, பகவான் அப்படி சுத்தம் பண்ணிடுவான். இதுதான் பாகவதருடைய பெருமை. இங்கே விமன்யவகா சுஹൃதகா, கோபம் பழி வாங்குற அந்த கோபம் அவங்களுக்கு இருக்காது. சுஹൃதகா, உடனே அவர்கள் பிறருக்கு நல்லது செய்யணும் தான் நினைப்பாங்க. சுஹൃதகா, நலன் விரும்பியா இருப்பாங்க. என்ன பலனை எந்த பலனையும் எதிர்பார்த்து இல்லை, எந்த பலனையும் எதிர்பார்க்காம தான் செய்வாங்க. அதெல்லாம் காரணமே இல்லாமல் கருணை காட்டுவாங்க. அதான் பக்த லட்சணம். சுஹൃதனா பலனை விரும்பாமல் நலன் விரும்பி, பலனை எதிர்பார்க்காமல் நலன் விரும்பி, பலனை எதிர்க்காமல் காரணம் இல்லாமல் கருணை காட்டுறது. ஏன்னா அது பகவான், அப்படியேப்பட்ட பகவானை பிடிச்சிருக்காங்க. ராமச்சந்திரமூர்த்தியை ராமநாமம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அந்த குணம். பகவான் எந்த பலனை விரும்பி விபீஷணனை சேர்த்துக்கினாரு? எந்த பலனை விரும்பி சேர்த்துனார்? சுக்ரீவனை எதுக்காக சேர்த்துனாரு? அவன் சேனைகள் அனுப்பான். சேனைகள் தேவையில்லை அவருக்கு.
பரதன் ஒரு ஃபோன் பண்ணால் பரதன் வந்து சதுரங்க சேனைகளை அனுப்பிச்சிடுவான். சேனைகளுக்காக இல்லை, அவனை வந்து பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுத்தினா அவன் புகழ் பெறுவான். அதுக்காகத்தான். அது சுக்ரீவனே வாயால் சொல்கிறான் கிருஷ்ணந்த காண்டத்தில். என்னால் எந்த பிரபு வந்து 7 சால மரங்களை ஒரே பானத்தினால் பிறந்து வாலியை வதம் பண்ணாரோ, எனக்கு ராஜ்யத்தை எடுக்குதோ, அவருக்கு என்னால் ஆக வேண்டியது தான் இருக்கா? அவரால் தான் எனக்கு ஆக வேண்டியது இருந்தது. நான் ரொமையை அடைஞ்சேன், கிருஷ்ணந்த ராஜ்யத்தை அடைந்தேன். என்னால் அவருக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குது சொல்லும் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு விடம்பணம் இல்லை இது அப்படின்னு லக்ஷ்மணர் சிரிச்சிட்டாரு. லக்ஷ்மணர் கோபம் அடங்கிடுச்சு. கோபத்தோடு தான் வந்தார். சுக்ரீவா, நீ புலனின்பங்களை அனுபவிச்சிருக்க. ராமர் வந்து பிரவேசன் அந்த மலையில் வந்து சீதை நினைச்சு புலமின் இருக்காரு அப்படின்னு கோபத்தோடு தான் போனார். ஆனால் விஷயம் புரிஞ்சுக்கினான். இந்த கோபம் உண்மையான கோபம் இல்லை, லக்ஷ்மணர் கோபப்படுறதுன்னு புரிஞ்சுக்கினான் சுக்ரீவன். இது என்ன மாயை இது? நான் வந்து என் சைன்யங்களை ஆயுஷம் போய் தான் நான் ராவணனை ஒழிச்சு சீதையை மீட்டுன்னு வரணுமா? என் ராமருடைய பலம் எனக்கு தெரியாதா? நேரில் நான் தான் பார்த்தனே அப்படின்னு. என்னை கைங்கரியத்தில் ஈடுபடுறதுக்கு அந்த பிரபுக்கு அவ்வளோ ஆசை. என்னை புல நண்பங்களை உழைத்து பார்த்தா எனக்கு பிரம்ம சௌக்கியத்தை கொடுக்கணும்னு ஆசை. இந்த லௌகிக சௌக்கியத்தை பிடுங்கி பிரம்ம சௌக்கியத்தை கொடுக்கணும்னு ஆசை. அதுக்காக பிரபு என்னை அழைக்கிறான் அவங்க மூலியமா. இது எனக்கு தெரியாதா? நீங்களும் கோவப்படுற மாதிரி கோவப்படுறீங்க. லக்ஷ்மணர் பார்த்தோன்னா லக்ஷ்மணர் சாந்தி ஆகிட்டார், புரிஞ்சுக்கினார். விஷயம் புரிஞ்சுக்கினே, நீ எங்கள் அண்ணன் மாதிரியே இருக்கே அப்படின்னு. எங்கள் அண்ணனை ஏன்பா நீ உண்மையாக கோவப்படுறியா பொய்யா கோவப்படுறது தெரியாதா? லக்ஷ்மணரை பார்த்து சொல்கிறாரு சுக்ரீவர். கிருஷ்ண காலத்தில் படித்தா இந்த சுவாரஸ்யம்லாம் அனுபவிக்கலாம். அப்போ தான் சரி வா அண்ணன் கூப்பிட்றாரு வா. தாராளமாக 2 பேரும் லக்ஷ்மணரும் சுக்ரீவனும் பல்லக்கில் ஏறி வராங்க. தூரத்தில் பல்லக்கை நிறுத்திட்டு அப்புறம் ராமர் இடத்துல போய் கைகூப்பி நமஸ்காரம் பண்ணி சமாதானம் கேட்டுக்கார். போய் பிரியமாக அப்படியே சுக்ரீவனை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் லக்ஷ்மண சுவாமி. இது ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா அதுதான் பிரபு. எல்லாத்தையும் மறந்துடுவார். நீ இவ்வளோ நாள் லேட் பண்ணியே இது பண்ணியே அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுவான். ந ஸ்மரதி அபகாராணம் சதமபி ஆத்மவத்தையா. 100கணக்கான அபராதங்களை பகவான் பின்னுக்கு தள்ளிடுவானா, ஆலிங்கனம் பண்ணிப்பானா பகவான். எல்லாத்தையும் மறந்து ஏற்றுப்பானா. அப்போ அவனை வணங்குற பக்தர்கள் மட்டும் எப்படி இருப்பாங்க? எல்லா துர்குணங்களையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பழகிற மாதிரி அன்பாக பேசுவாங்க, அன்பாக பழகுவாங்க, நல்லா ஸ்நேகம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு அந்த கள்ளம் காப்பிடன்றது இருக்கவே இருக்காது. காரணம் இல்லாமல் கருணை காட்டுவாங்க அவங்களாம். அதான் பக்த லட்சணம். இது எதனால் வரும்னா பகவானுடைய பக்தியினால் தான் வரும். மகான்களுடைய சங்கம், அப்படிப்பட்ட மகான்களுடைய சங்கத்தை எடுத்துக்கணும். எப்பவும் ஸ்திரீகளை பற்றி பேசின காமமே கண்கள் உடையவர்களாகிய காமத்தை பற்றியே பேசினேன். காம சுகத்தையே பெருசாக நினைக்கின்ற இந்த இல்லறவாசிகளுக்கு, அப்படியேப்பட்ட குடும்ப சௌக்கியத்தில் ரமிக்கின்றவர்களுக்கு வரவே வராது. அவர்கள் வீட்டை விட்டு கிரக விரதானம், கிரகத்தையே விரதமாக கொண்டவர்களுக்கு இது வரவே வராது. குடும்பத்தில் பற்றுள்ளவர்களுக்கு வராது. அவைகள் பற்றுதல் என்ன? பகவானிடத்தில் மகான்களிடத்தில் பற்றுதல் யார் கொண்டவர்களோ, அதே கதியாக கொண்டவர்களோ, பகவத் பக்தியில் தீவிரமாக ஈடுபடுபவர்களோ அவர்களுக்கே இந்த சிறந்த குணங்கள் பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹராவ பக்தஸ்ய குத மகத் குணகா. அந்த ஹரிபக்தரை தவிர வேறு யாருக்கு இந்த குணங்கள் உண்டாயிடுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பிரகலாதன் சொல்றாரு. சரி, அதனால இந்த 3 ஸ்லோகம் இப்போதைக்கு போதும். மணி ஆயிடுச்சு, 1 மணி நேரம். ஏன்னா அப்புறம் நம்ம அனுபவிக்கலாம். அப்போது நிறைய நாமா சொல்லணும். பகவானுடைய கதைகள், மகான்களுடைய சங்கத்தை, ஸ்திரீகளுடைய சங்கத்தை தவிர்க்கணும். ஸ்திரீகளும் அதே போல் மகான்களுடைய சங்கம் எடுத்துக்கணும். ஸ்திரீகள் வந்து கணவனை தெய்வமாக வணங்கணும், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இல்லற சௌக்கியத்தையே, தாம்பத்திய சௌக்கியத்தையே பெருசாக நினைக்காம ஸ்திரீகளும் சரி பகவானிடத்துல சுத்தமாக பக்தி பண்ணணும், சுத்தமாக பகவான் நாமம் நிறைய சொல்லணும். சொன்னால் அவர்களும் விடுதலை அடைவார்கள். நாமத்துக்கு வந்து ஆண் பெண் பேதமில்லை, எல்லாரும் சொல்லலாம். அவர்களும் அந்த இச்சைகளை தவிர்க்க முடியும். அதே போல் ஆண்களும் அந்த இச்சைகளை தவிர்க்க முடியும். எல்லாருமே அந்த பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். ஆண்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சா தான் நாம சித்தி ஏற்படும். நாம நிறைய சொல்ல முடியும். சரி, ராம ராம ராம. அப்போ தான் சிறந்த குணங்கள் அவங்களுக்குள்ள பிரகாசிக்கும். இது பெண்களை எழுக்கா சொன்னதுக்கு அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க. ஆண்களுக்கு பெண் சகவாசம் என்னன்னா அது எப்படியும் வந்து பஞ்ச நெருப்பும் ஒன்றா சேர்த்துக்கிற மாதிரி தான். அது என்றைக்கு இருந்தாலும் ஆசை தான் உண்டாகும். அவர்கள் சங்கத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும். தவிர்த்தாதான் இவன் நாமத்தில் சொல்லி பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். அதே போல் பெண்களும் வந்து காமத்தோடு பேசுகின்ற ஆண்களை தவிர்க்க வேண்டும். தவிர்த்துட்டு உண்மையாக பக்தி பண்ணாங்கன்னா அவர்களும் கோபிகைகள் போல கிருஷ்ண பக்தி அடைய முடியும், ராம் பக்தி அடைய முடியும். அவர்களும் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. இன்னும் நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஸ்லோகமும் ரத்தனம். இதெல்லாம்
ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்டது. ரிஷபதேவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் அப்படியே படித்தோம்னா நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இந்த 3 ஸ்லோகத்துக்கே எவ்வளோ அர்த்தம் நம்ம சொன்னோம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ அவர் சொல்கிற ஒவ்வொரு ஸ்லோகமும் எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனால் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு ஸ்லோகத்தில் ஒரு அரை ஸ்லோகம் மட்டும் சொல்கிறேன். பிரீதிர்ன யா வன்மயி வாசுதேவே ந முச்சதே தேக யோகேன தாவத்து. இந்த தேக அபிமானம் ஒழியத்துக்கு பகவானிடத்துல பிரீதி, வாசுதேவனிடத்துல பிரீதி வைக்காம, பகவன் நாமா சொல்லாம, பகவத் பக்தி அதிகரிக்காம இந்த தேக யோகேன, அதனால இந்த தேக அபிமானம் போகாதான் சொல்றாருங்க. பிரீதிர்ன யாவன் மயி வாசுதேவே ந முச்சதே தேக யோகேன தாவத்து. என் பக்தி இல்லாம இந்த தேகத்தில் உள்ள மோகத்திலிருந்து விலக முடியாது. தேகத்தில் மோகம் இருக்கு இல்லையா, அது விலகிறதுக்கு என்ன வழின்னா பகவானத்தில் பக்தி. அதான் பக்தி தான் பகவான் நாமா சொல்றது. அது இல்லாமல் இந்த தேகத்தில் உள்ள அபிமானம் போகாது. அதுதான் நல்ல பக்தர்கள், பகவான் நாமா சொல்கிறவங்க உண்மையிலே இது மாதிரி பௌதிகமான ஆசைகளில் விழ மாட்டாங்க. தேடி தேடி வந்தாலும் அந்த ஆசைகளை விளக்குவாங்க. அதை விலகி தான் போவாங்களே தவிர அவரிடத்துல, ஏன்னா பகவானாக பிரித்து வச்சுட்டான் இந்த சௌக்கியங்கள் வேணான்னு, இனிமேல்ட்டு அதை சேர்த்துக்க மாட்டாங்க. அவ்வளோதான். உடஞ்ச கண்ணாடி மறுபடியும் ஒட்டுமா? ஒட்டாது. எந்த சௌக்கியத்தை பகவான் விளக்குனானோ இனிமேல் அந்த சௌக்கியத்தில் மறுபடியும் போய் சேர மாட்டாங்க. ஏன்னா இனிமேல் நாமே கதி, பகவானே கதியா, மாம் ஏகம் சரணம் ரஜன் பகவான் சொல்லியிருக்கா இல்லையா, அந்த பகவானே சரணாகதியா, ஹரிம் பரம், அவனே பரமாக கொண்டவர்களாக இருப்பார்கள். ராம 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 ராம. சரி, ராம ராம இதை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. பகவானிடத்தில் கருணை காட்டும். பகவத் பக்தர்களில் மட்டும்தான் சேருவாங்க. பக்தர்களாக இருந்தால் பேசுவாங்க. பக்தர்கள் அல்லாதவரிடத்தில் அவர்கள் சங்கமே வச்சுக்க மாட்டாங்க. எதனா பேசணுன்னா ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவாங்க. அதோட அவங்க பக்தர்களோட தான் பழகுவாங்க. அதான் பக்தர் லட்சணம். பக்தர்கள்லாம் விட மாட்டாங்க. பக்தர்களை போய் சேவிப்பாங்க. மகத் சேவாம். மகான்கள் போய் சேவிச்சாதான் நம்மளுக்குள்ள பக்தி உண்டாகும். ராம 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 ராம. श्री राम नाम संकीर्तन की जय. राम 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 राम. आंजनेय स्वामी की जय. सदगुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. राम 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 राम. பக்தர்கள் யாராக இருந்தாலும் தேடி போய் நம்ம அவரிடத்துல கூட சேர்ந்து நாமா சொல்லணும். பக்தி பண்ணால் அவர் வாக்கில் போய் பகவத் கதைகளை கேட்கணும். ஆனந்தமாக பொழுது போகணும். அதுதான் ஒரே வழி. ராம 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 கரையறதுக்கு இந்த கலியுகத்தில். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம. கிருஷ்ணாய வாசுதேவாய் தேவகி நந்தனாய் நந்தகோபகுமாராய் கோவிந்தாய் நமோ நமः. ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். இன்னைக்கு ஏகாதசி. அதெல்லாம் சரி, ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரி, அதனால தான் இந்த கட்டத்தை எடுத்து நம்ம பேசணும். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.